பொதுவாக வந்து ஏஐ இண்டஸ்ட்ரி இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக பெருநகரங்களை சென்னை மாதிரி நிறுவனங்களை வைக்கணும் நினைப்பாங்க. நீங்க ஏன் மதுரையை தேர்வு பண்ணீங்க? மதுரையில் பார்த்தீங்கன்னா பேர்லயே ஏஐ இருக்குது. அங்க ஓடுற வைகையில் 2 ஏஐ இருக்கு. மல்லிகையில பாத்தீங்கன்னா ஒரு ஏஐ இருக்கு. அங்க சுடுற இட்லியில தோசையில வடையில கூட ஏஐ இருக்கு. ஆனா இப்படி ஒரு பதில நான் மட்டும் இல்ல யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இல்ல அது இது வந்து நான் சும்மா தமாஷா ஒரு சிரிப்பு இருக்கட்டுமேன்னு சொன்னேன். நல்ல பள்ளிக்கூடங்கள், நல்ல கல்லூரிகள், நல்ல மாணவர்கள், நல்ல திறனாளிகள் அங்கே இருக்கும்போது அங்கே போகிறதுல ஒன்றும் தப்பே இல்லை. நாங்கள் சென்னையில் ஆஃபீஸ் வச்சுருக்கோம். இருந்தாலும் எங்களோட ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 பேர் இருக்கிற 150 பேரில் ஒரு 30 பேர் தேர்ஸ்டே ஃப்ரைடே ஆச்சுன்னா பேக்கை தூக்கிட்டு பர்வீன் டிராவல்ஸில் ஏறி கிளம்பி போயிடுவாங்க மதுரைக்கு. ஸோ தட்ஸ் வை வி ஹவ் சோசன் மதுரை. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. ஆக்சுவலாக தமிழ்நாடு கிரியேட் பண்ண மாடலில் இதுவும் ஒன்று. பொதுவாக வளர்ந்த மாநிலங்கள்னு சொல்லக்கூடிய மற்ற மாநிலங்களும் கூட சில குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே வளர்ந்துருக்கும். ஆனால் தமிழ்நாடு மட்டும்தான் நீங்கள் மேலேருந்து நீங்கள் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி எடுத்தாலும் சரி அல்லது கன்னியாகுமரியிலிருந்து சென்னை எடுத்தாலும் சரி ஒருங்கிணைந்த வளர்ச்சி வேணும்னு நினைக்கிறது. தட்ஸ் த டெவலப்மெண்ட் மாடல் ஆஃப் தமிழ்நாடு. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.